வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 64.02% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. 5 மணி நிலவரப்படி 57.70% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். எழுபது தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியீடு. பாஜக, ஆம் ஆத்மி இடையே கடும் போட்டி நிலவும் என்று பெரும்பாலான நிறுவனங்கள் கருத்து கணிப்பு. காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். மொத்தமுள்ள 70 இடங்களில் 1 முதல் 2 இடங்களை மட்டுமே காங்கிரஸ் கைப்பற்றும் என கணிப்பு. மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான போச்சம்பள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர். குற்றம் புரிந்த ஆசிரியர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வலியுறுத்தி முழக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அரசு பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி. அத்துமீறலில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் 3 பேருக்கு DNA சோதனை மேற்கொள்ளப்படுவதாக தகவல். போச்சம்பள்ளி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட 3 ஆசிரியர்கள் சஸ்பெண்ட். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற சம்பவத்திற்கு திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டும். கைது செய்யப்பட்டுள்ள 3 மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாகவும் மதசார்பின்றியும் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் வாழ்ந்து வருகின்றனர். பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க முயற்சிப்பதை கட்டுப்படுத்த மத நல்லிணக்கத்தை பேண அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிக்கை. திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினை குறித்து அமைதி பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே உள்ள வழிபாட்டு முறைகளை பின்பற்ற அனைத்து கட்சிகளும் உறுதி. அதிமுக பிரதிநிதி மட்டும் கையெழுத்திட மறுத்துவிட்டு சென்றதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கலவரத்தை தூண்ட முடியுமா என்று ஒரு சிலர் காத்திருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாக வாழும் தமிழ்நாட்டில் அது ஒருபோதும் நடைபெறாது என்றும் திட்டவட்டம். ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது. நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர்களாக வாழுகிற மாநிலம்தான் தமிழ் மாநிலம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திருப்பரங்குன்றம் விவகாரத்திலே நல்ல முடிவு ஏற்படும். எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம். அதற்கு அரசு முயற்சி. திமுக ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் மதுரையில் பாஜக போராட்டம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பரபரப்பு குற்றச்சாட்டு. 2026ஆம் ஆண்டு மக்கள் வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள். இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் தர்கா இந்த கோயில் பிரச்சனையில் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளால் அவருடைய வாக்கு சதவீதம் 0 அடைந்தாலும் மதவாதம் இனவாதம் மூலம் மக்களை பிளவுபடுத்த பாஜக முயற்சிப்பதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டம். திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை மத நல்லிணக்க வழிபாடு. கோயில் மற்றும் சிக்கந்தரை வழிபட உள்ளதாகவும் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்பு வழிபாடு. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. முதலமைச்சர் யோகியுடன் படகில் பயணித்து பக்தர்களை பார்த்து கையசைத்து மோடி மகிழ்ச்சி. யுஜிசி திருத்தங்களுக்கு எதிரான மாநாடு கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தொடக்கம். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் உட்பட 7 மாநில அமைச்சர்கள் பங்கேற்பு. யுஜிசி விதிகளுக்கு எதிராக டெல்லியில் நாளை திமுக மாணவர் அணி சார்பில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்க உள்ளதாக தகவல். விருதுநகர் மாவட்டம் கன்னிச்சேரி புதூரில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்பு. படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் வி. லட்சுமி நாராயணன், பி. வடமலை ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. நீலகிரி மாவட்டம் சேகூர் யானைகள் வழித்தடத்தில் உள்ள ரிசார்ட்டுகளுக்கு எதிராக நீதிபதி குழு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த மனுக்கள். மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. $900 கோடி ரூபாயில் பெருந்துறையில் உள்ள தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய மில்கி மிஸ்ட் நிறுவனம் திட்டம். கூடுதலாக 450 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு. டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 11ஆம் தேதி போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் முடிவு. புதுச்சேரியில் இருந்து விழுப்புரத்திற்கு பெட்ரோல் டேங்கில் அறை அமைத்து மதுபான பாட்டில்கள் கடத்தல். 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 19 பேரை நிபந்தனையுடன் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 26ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மீனவர்கள் ஓரிரு நாளில் தாயகம் திரும்புவார்கள் என தகவல். சென்னை துறைமுகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர்கள் திடீரென சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. விபத்தின் போது தொழிலாளர்கள் யாரும் இல்லாததால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. நெல்லை ரெட்டியார்பட்டி அருகே மீண்டும் மருத்துவ கழிவு கொட்டப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பாதி எரிந்த நிலையில் உள்ள கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சாலை விரிவாக்க பணிக்காக வெட்டப்படும் பனை மரங்கள். பல கிலோமீட்டருக்கு சாலை ஓரம் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதிர்ச்சி. சென்னை திருவொற்றியூரில் பிரிந்து வாழும் மனைவியை கொலை செய்ய திட்டம் தீட்டி 3 நாட்களாக வலம் வந்த கணவன். வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த மனைவியின் சித்தியை கழுத்தறுத்து கொன்ற பயங்கரம். சென்னை சோழிங்கநல்லூர் ஓஎம்ஆர் சாலையில் உள்ள மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் திடீர் தீ விபத்து. வாடிக்கையாளர்கள் உடனடியாக வெளியேறிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். மதுரை சோழவந்தான் தனியார் உணவகத்தில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட 3 வயது குழந்தை உட்பட 22 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு. சோழவந்தான் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் எழுதிய மரத்தையன் சுவாமி கோவில் திருவிழா 50 மற்றும் 45 அடி உயர தேர்களை தோளில் சுமந்து சென்று பக்தர்கள் வழிபாடு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடக்கம். 10 நாள் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு. திருமலை தேவஸ்தானத்தில் பணியாற்றும் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களை கண்டறியும் பணிகள் தீவிரம். போலி ஆவணங்கள் மூலம் பணியில் சேர்ந்த 18 பேரை விருப்ப ஓய்வில் அனுப்ப தேவஸ்தானம் முடிவு. சர்வதேச ஆடவர் டென்னிஸ் போட்டியில் கால்ஸ் குரூப் அம்பாசிடர் ராம்குமார் ராமநாதன் களம் இறங்குகிறார். கால்ஸ் குழுமம் சார்பில் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. நடிகர் ஏவிஎம் ராஜனின் மனைவியும் பழம்பெரும் நடிகையுமான புஷ்பலதா காலமானார். வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் சென்னையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் 104 பேர் பஞ்சாப் வந்தடைந்தனர். பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நடிகை புஷ்பலதாவின் உடல். நடிகர் சிவகுமார் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. நடிகர் அஜித் குமாரை வைத்து படம் இயக்க வேண்டும் என்பது 15 ஆண்டுகால கனவு. விடாமுயற்சி பட இயக்குனர் மகிழ் திருமேனி சிறப்பு பேட்டி. கூட ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் வராங்க. மேபி தேர் மைட் பி எக்ஸெப்ஷன்ஸ். சரியா, எனக்கு இவங்களோட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் ஒன்று இருந்தது. ஸோ when I got this opportunity to work with Ajit sir, it was a dream come true. நான் சொன்னால ஒரு 15 ஆண்டு கால காத்திருப்பேன். எனக்கு என்னென்னா அஜித் சாரோட நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாகும்.